தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இந்த சிவபூமியில் இலங்கையில் லங்கேஸ்வரன் வழிபட்ட திருத்தலமான இலங்கையில் இன்றைய நாள் என்னோட சேர்ந்து சபரிமலைக்கு செல்ல உள்ள ஒரு குருசாமியோடு நான் இணைஞ்சு கொண்டு இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகள் அற்றுப்போகணும், ஜாதி மத வேதம் இல்லாமல் அனைவரும் சாமிகளாயிருக்கும். இந்த அடியார்கள் இந்த மாலை அணிந்து 18 படி தொட்டு 18வது மாலை போட்டு 18 அத்தியாயம் 18வது ஜாப்புண்டு எடுத்து பார்க்க 18 சித்தர்கள், 18 ஜோகிகள், 18 மகாரிஷிகள், வியாசர்கள் சொல்லி 18ஆக பிரிக்கப்பட்டு 18 சித்தர்களுடைய திருத்தலங்களும் சென்று வர்றது காரணமாக இருந்ததே நாங்கள் இந்த மாலை அணிகிறோம். மாலை என்றால் முதல் இந்த நாட்டில் உள்ள அனைத்து அடியார்களும் கருத்த வேட்டியும் கருத்த சேட்டும் மாலை, சந்தன மாலை, உருத்ராட்ச மாலை அணிந்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால் அந்த விரதத்தின் முதல் படியே நாங்கள் சன்னியாசியாக சைவ சமயத்தவர்கள், வீர சமயத்தவர்கள், செந்தமிழர்கள், ஈழ நாட்டவர்கள். அதனால் இந்த நாட்டில் இனி இந்த நாட்டு எப்படி இந்த வருடம் இறைவனால் இயற்கையால் இந்த நாடு கழுவப்பட்டுச்சோ நீரால், இந்த இலங்கை என்ற நாட்டை நீரால் கழுவப்பட்டிருக்கு. இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டி சித்தர் யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதியில் இருந்து இந்த முருகனுடைய திருத்தலத்திலிருந்து மூலஸ்தானத்திலிருந்து தரப்பட்ட வெள்ளி வேலும் செப்பு வேலும் பூசகரால் தரப்பட்டு 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களையும் தாண்டி இந்த அடியேன் இந்த பாதரைக்கு இந்த முருக பக்தர்களும் சில அடியார்களும் நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், வரலாறு சிறப்பு மிக்க ஒரு புனித யாத்திரை. இந்த புனித யாத்திரை என்று சொல்றதுக்கு உதாரணம், இந்த நிலைமையை கொண்டு போனதுக்கு காரணம் ஐயப்பன் என்றவர் ஒரு தமிழர், ஒரு சோழ ராஜநாக்களோட மந்திரியா இருந்தவற்ற மகன் தான் ஐயப்பன். அந்த மந்திரியா மகனாக இருக்கிற ஐயப்பன் வழிபாட்டின் படிதான் இந்த யாத்திரை, புனிதமான யாத்திரையை கடைப்பிடிக்கப்படுகிறது. இந்த அடியை நான் செய்யவில்லை, எனக்குள்ள இருந்து இந்த மாலை அணிந்தபடியாய் புனிதமான விரதம் தான் இந்த விரதம். பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து பதி பசு பாசம் கல்வி செல்வம் வீரம் பிரமன் விஷ்ணு சிவர் மும்மூர்த்திகள் இந்த அருள் கடாட்சத்தோடு இந்த சபரிமலை யாத்திரை சென்று வந்து அதன் பிறகு இந்த 5 வருடம் புனித யாத்திரையை கடைப்பிடிச்சிருக்கிறார் என்றால் அது ஐயப்பனுடைய மகிமை. ஐயப்பன் என்றால் யாரு? சிவனால படைக்கப்பட்டவர் மெய்யப்பன். அதனால இனியும் இந்த வருடத்துக்கு பிறகு இனியும் மாலை அணிகிற அடியார்கள் ஏன் இந்த ஐயப்பன் இந்த சாமியாரை வச்சு நான் இந்த முகநூலூடாக தெரியப்படுத்துகின்றான். இந்த சாமிகளுக்கு சாமிகளாக இருந்து உதவி செய்யும், மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்வோம், ஞானம் பெறவும், ஜாதி மத வேதம் இல்லாமல் இனியும் தவறுகள் விடாமல் இந்த நாட்டில் அனைத்து மக்களும் இந்த அடியார்களை கண்டால் காலில் கொண்டு தொடுகிறது மாதிரி நாங்கள் இந்த அடியார்கள் எந்த விஷயத்துக்கு எந்த திணைக்களமாக இருந்தன, பிரதேச செயலகமாக இருந்தன, மாவட்ட செயலகமாக இருந்தன, பிரதேச சபையாக இருந்தாங்க, எல்லாரும் இந்த அடியார்களுக்கு வேண்டிய உதவியை செய்யணும். இன்றைய நாள் இந்த அடியேன் மன்றாடி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சி. ஓம் நம சிவாய். அன்பே சிவம்.